எஸ். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சதுரம், செவ்வகம், அதனுடைய பரப்பளவு, சுற்றளவு, அதுக்கப்புறம் டயகனல் மூலை விட்டம் நம்ம பார்த்துருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாய் சதுரம். தேர்டு ஒன் நோட் பண்ணிக்கங்க. சாய் சதுரம். ஸோ ஃப்ரம் தி ட்ரா தி டயக்ராம். இந்த டயக்ராமில் 4 sides ஆர் ஈக்குவல். ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையும் நம்ம ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா சைட்ஸு. ஸோ 4 sides ஆர் ஈக்குவல். தெர் ஆர் 2 diagonals. அது D1 இன்னொன்று D2. ஸோ ட்ரா தி டயக்ராம். ஏன்னா உங்களுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு சாய் சதுரம் 4 sides ஆர் ஈக்குவல் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சுற்றளவு ஃபார்முலா எழுதிடலாம். சுற்றளவு என்ன ஃபார்முலா வரும்? ஆல்ரெடி இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பெரிமீட்டர். சாய் சதுரத்தின் பெரிமீட்டர் சுற்றி என்ன இருக்குது உங்களுக்கு? இந்த 4 sides ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ ஏ இந்த மாதிரி தான் உங்களுக்கு 4 சைடுமே இருக்குது. எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். 4 sides ஆர் ஈக்குவல். ஸோ 4A. ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா சுற்றளவு சாய் சதுரத்துக்கு 4A அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த டயக்ராம் வச்சு. நெக்ஸ்ட் சாய் சதுரத்தின் பரப்பளவு, ஏரியா. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஏரியா ஆஃப் பரப்பளவுக்கு ஆஃப் இன்ட்டு டயகனல் 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. இப்படி நம்ம ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் BHன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல உங்களுக்கு டயகனலை தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. இன்கேஸ் உங்களுக்கு சைட்ஸ் கொடுக்காம டயகனல் மட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சைட் தேவை, பக்கம் தேவை. ஒரு பக்கத்தோட தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை அந்த சரிவகத்தோடைய சுற்றளவு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு சரிவகத்தோடைய மூலை விட்டம் D1 D2 டயகனல் கொடுத்துருந்து உங்களுக்கு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க சார் அப்படின்னா கண்டிப்பாக பெரிமீட்டருக்கு உங்களுக்கு சுற்றளவு ஒரு சைடு தெரிஞ்சிருக்கணும், ஏ தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி சார் உங்களுக்கு சைட்ஸ் உங்களுக்கு டயகனல் கொடுத்துருக்குறாங்க, நான் எப்படி சார் சைட்ஸ் பக்கத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கிங்க. பக்கம் கண்டுபிடிக்க ஏ ஈக்குவல் டு எப்போ எந்த டைமில் சார் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினில் டயகனல் கொடுத்துருக்குறாங்க, டயகனல் 2 D1 D2 மட்டும் கொடுத்துருக்குறாங்க, சைட்ஸ் கொடுக்கல. ஆனால் டு ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் தி டு ஃபைண்ட் தி சாய் சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடி அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க சார் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் D1 squared into D2 squared plus D1 squared plus D2 squared. ஸோ இப்போ இதில் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா பெரிமீட்டர் இன்டூ 4 டைம்ஸ் எல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த சாய் சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த சைடு எழுதி போடுறேன். நெக்ஸ்ட்டு முக்கோணம், ட்ரையாங்கிள். ஸோ முக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கோணம், வட்டம், இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு RRB எக்ஸாம்ஸு, NTPCஸ்லாம் உங்களுக்கு ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் சர்க்கிள் இதில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு டைப் மட்டும் இருக்காது. ஸோ அதை நான் டீச் பண்ணும்போது நான் எழுதி போடும்போது சொல்லிடுறேன். ட்ரையாங்கிள்
ட்ரையாங்கிளில் முக்கோணம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இடத்துல பித்தாகரஸ் தியரம்லாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்கள் எதுவுமே மனப்பாடமே பண்ண தேவையில்லை. ஃபார்முலாஸ் கூட ஓரளவுக்கு ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஞாபகம், ஜாமெட்ரிக்கல் ஷேப் நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ 2 சைட்ஸு 3 சைடா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம் டயக்ராமை. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஃபார்முலா மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முக்கோணத்தின் ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணிங்க. முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி, 180 டிகிரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சைட்ஸ் ஒன் ஆஃப் த சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் அன்ஈக்குவல். இது ஏ, இது பி, இது சி. ஸோ ட்ரா தி டாட்டர் லைன். டாட்டர் லைன் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஹச் உயரத்தை டிஃபைன் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டை வந்து அப்படியே உங்களோட கை வச்சு மறைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் 2 ட்ரையாங்கிள் இருக்குதுல. இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த சைடு இருக்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு கான்செப்ட் ஆயிரும். இந்த டயக்ராமில் ட்ரையாங்கிள் 3 பக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா. சுற்றளவுனா பெரிமீட்டர். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். பெரிமீட்டர்னா என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு சைட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு சைட்ஸையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிமீட்டர். சுற்றளவுடைய ஃபார்முலா. பரப்பளவு ஏரியா, இதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிஹெச். ஏரியாவுடைய ஃபார்முலா பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் பிஹெச். ஸோ இந்த இடத்துல பிஹெச் அப்படிங்கிறது நீங்கள் இதை இப்படி ட்ரா பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் பிங்கிறது அதை எடுத்துருவீங்க. இந்த இடத்துல பிஹெச் அப்படிங்கிறது அடிப்பக்கத்தை குறிக்கிறது தான். ஸோ அதனால் இது பி, இது சி அப்படின்னு பார்க்குச்சு. ஸோ பி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் அட்ஜசன்ட் சைடு. ஸோ எது அட்ஜசன்ட் சைடு, எது ஆப்போசிட் சைடு, எது ஹைப்போடெனியூஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த டயக்ராமில் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கோணத்தின் நார்மலாக 3 சைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுறோம். இதில் டிஃப்ரெண்ட் டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று நோட் பண்ணிங்க. இன்கேஸ் டைம் தேவைப்பட்டதுன்னா அதை அப்படியே மியூட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. எஸ், முக்கோணத்தில் டிஃப்ரெண்ட் டைப். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று சமபக்க முக்கோணம், அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சமபக்க முக்கோணம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். Draw the diagram. ஸோ இந்த வேர்ட்ஸ்லேயே மீனிங் இருக்குது. ஸோ ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னா சமபக்க முக்கோணம் அப்படின்னா எல்லா பக்கமும் சமம் அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் எல்லா 3 சைடும் 60 டிகிரியில் இருக்குது. ஸோ இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான்,
இதுவும் ஏ தான். 3 சைடுமே பக்கம் வந்து உங்களுக்கு சேம் வேல்யூ தான். இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர்னா அந்த பக்கம் 5, இந்த இங்கேயும் 5 சென்டிமீட்டர், இங்கேயும் 5 சென்டிமீட்டர். ஸோ ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். 60 டிகிரி, இது 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரி. ஸோ 3 பக்கங்களின் சமபக்க முக்கோணத்தை 3 பக்கங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ இந்த லைன் டாட்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் அப்படியே டிஃபைன் பண்ணுது. எஸ், இதனுடைய பெரிமீட்டர் சுற்றளவு என்ன ஃபார்முலா? 3 பக்கம் ஆட் பண்ணுங்க. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 3 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ, 3a. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ என்னோட ஏரியா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா √3/4a². √3/4a². ஸ்கொயர் ரூட் டோட்டலாக போட்டுறாதீங்க. ஸ்கொயர் ரூட் டோட்டலாக போட்டீங்க அப்படின்னா மீனிங்கே வேறு. ஸோ 3க்கு மட்டும்தான் ஸ்கொயர் ரூட்டு டிவைட் பை 4 இன்ட்டு a². ஸோ வென் ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, உயரம், இந்த சமபக்க முக்கோணத்தின் உயரம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா √3/2 இன்ட்டு a. √3/2 இன்ட்டு a என்ன பக்கம் ஒரு ஒன் ஆஃப் தி சைட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சமபக்க முக்கோணம் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சைடு வந்து 60 டிகிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் லைனுக்கு, டாட்டர் லைனுக்கு, ஆங்கிள் எல்லாமே மீனிங்ஃபுல். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது, பேசிக்ஸ் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க மேக்ஸில் அப்படின்னா நீங்கள் சம்ஸ் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். வித்தின் டைமுக்குள்ளே 30-40 செகண்ட்ஸில் சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா உங்களுக்கு வே ஆஃப் அப்ரோச் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் வரும்போது. எப்போ சார் சப்ஜெக்ட் நாலேஜ் வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா எழுதும்போதே உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிங்க. எஸ், நெக்ஸ்ட் டைப்பு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். செங்கோண முக்கோணம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நோட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 டைம் புக்கில் படிக்கிறதுக்கு, மீன்ஸ் ஏதாவது மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மெமரி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். யாரோ ஒருத்தருக்கு ஓகே மெமரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது, எல்லாருக்கும்னால மெமரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். சப்ஜெக்ட் புரிஞ்சுட்டு போயிடலாம் அதுக்கு பேசாத. எப்படி இருந்தாலும் கொஸ்டின் அனாலிட்டிக்கலாக லாஜிக்கலாக தான் கேட்குறாங்க. ட்ரா தி டயக்ராம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி இந்த லைன். ஸோ 90 டிகிரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் லைன், ஓகேங்களா, பேரலல். இந்த மாதிரி இதுதான் இப்படி தான், இந்த இதுதான் நம்ம 90 டிகிரின்னு சொல்லுவோம்.
இந்த லைனுக்கு இது வந்து பர்பண்டிகுலர் லைன். ஸோ அதனால தான் இது 90 டிகிரின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து அடிப்பக்கம் சொல்லுவோம், பேஸ். அடிப்பக்கம் இங்கிலீஷில் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லுன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து கர்ணம், ஹைப்போடெனிஸ். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மேக்ஸில். இதெல்லாம் எங்கே சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம்ஸில் தேவைப்படும் நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயே உங்களுக்கு. ஏன்னா மென்சுரேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எதிர்பக்கம் இது, ஆப்போசிட்ஸ். இந்த நோட்டேஷனை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லு, இது பேஸு, அடிப்பக்கம், எதிர்பக்கம், கர்ணம், ஹைப்போடெனிஸ், அப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். ஒரு செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு என்னவா இருக்கும்? எல்லா சைடும் ஆட் பண்ணுங்க. எல்லா சைட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி எல் ஹெச், இது மூணு சைட், 3 சைட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றளவு கிடைச்சிரும், பெரிமீட்டர். நெக்ஸ்ட் பரப்பளவு ஃபார்முலா ஆஃப் பிஹெச். இந்த இடத்துல பி அப்படிங்கிறது அடிப்பக்கத்தை குறிக்குது, ஹெச் அப்படிங்கிறது எதிர்பக்கத்தை குறிக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கர்ணம் ஹைப்போடெனிஸும் அடிப்பக்கமும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹெச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஃபார்முலா இருக்குது, பித்தாகரஸ் தியரம். நோட் பண்ணிங்க. எல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. நோட்டேஷன் மாற்றி போட்டுறாதீங்க. நோட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நம்ம பித்தாகரஸ் தியரம் எழுதுகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கர்ணம் ஷார்ட் எழுதிங்க. எதிர்பக்கத்தை ஸ்கொயர் பண்ணுறோம், பேஸ் அடிப்பக்கத்தை ஸ்கொயர் பண்ணுறோம். நீங்கள் நோட்டேஷன் வேறு ஏதாவது யூஸ் பண்ணால் கூட இதை ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா ஒரு சில புக்கில் நோட்டேஷன் மாற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமபக்க முக்கோணம் பார்த்தாச்சு, செங்கோண முக்கோணம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று அசமபக்க முக்கோணம். ஸோ அசமபக்க முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் 9th புக்கில் இருக்குது. செங்கோண முக்கோணம்னா ஓகே, 6th 7th நம்ம பார்ப்போம். அசமபக்க முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அசமபக்க முக்கோணம் ஸோ ட்ரா தி டயக்ராம். அசமபக்க முக்கோணம் அப்படின்னா சமபக்க முக்கோணம்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அசமபக்க முக்கோணம் அப்படின்னா எல்லா சைட்ஸும் அன்ஈக்குவல்.
So draw the diagram. ஸோ இது எல்லா சைட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஏ, இதை பி, இதை சி அப்படி டிஃபைன் பண்ணுறோம். அதான் அசம பக்க முக்கோணம் அப்படின்னா அன்ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே சமம் இல்லாத பகுதி. ஸோ ட்ரா தி டாட்டர் லைன். ஸோ இது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இது ஹெச் உயரத்தை டிஃபைன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுது, செங்கோண முக்கோணம். அதனால் இந்த இடத்துல நம்ம ஒரு 90 டிகிரி லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். எஸ், இதனுடைய சுற்றுலா என்ன ஃபார்முலா வரும்? எல்லா சைட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சுது. சுற்றளவு பெரிமீட்டர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் பரப்பளவு ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஏரியா நோட் பண்ணீங்க. ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரூட் ஃபுல்லாக போட்டுங்க, எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா. வேறு எஸ் இங்கே என்ன டிஃபைன் பண்ணுது சார் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி பி ப்ளஸ் சி டிவைட் பை 2. ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 சைடையும் ஆட் பண்ணி 3 பக்கத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டுடணும். பரப்பளவு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஏதோ ஃபெஸ்டிவல் ஆட்டுக்குது நியர்பையில், அதனால உங்களுக்கு சவுண்டு கேட்கும். ஸோ மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் இன்னொரு டாபிக் முடிச்சிடுறேன் நான். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் பார்த்துக்கலாம். சவுண்ட்ஸ் வேறு இங்கே பக்கத்தில் ஃபுல்லாக வர்றதுனால கேட்காது. சவுண்டு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்ததுனாவே கிளாஸ் லிசன் பண்ணுறதே கஷ்டம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதிக்கங்க. அடுத்த டாபிக் இருசம பக்கம் முக்கோணம். இருசம பக்க முக்கோணம். ஸோ இது ரொம்ப இது ஸ்கூல் புக்கில் கிடையாது, நோட் பண்ணி வச்சுங்க. ஆமாம், இரு சம பக்கம் முக்கோணம் 2 பக்கம் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக ஐசோலஸ் ட்ரையாங்கிள். இது டிஎன்பிசியில் இந்த டாபிக்லையும் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்லாம் இந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி இந்த டாபிக்லையுமே இருந்திருக்குது. நோட் பண்ணிங்க. இரு சம பக்கம் முக்கோணம்னா 2 சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஸோ ட்ரா தி டயக்ராம் வெரி ஃபாஸ்ட். ஸோ 2 சைடு ஈக்குவல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஏ அப்படிங்கிற நோட்டேஷன் நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டாட்டர் லைன் எது டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஹைட்டை டிஃபைன் பண்ணுது. 2 சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு நான் ஆல்ரெடி இந்த வேர்ட்ஸ்லேயே இருக்குது. 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமம் அப்படின்னு சொல்லி இதனுடைய சுற்றளவு எழுதிக்கங்க. இதனுடைய சுற்றளவுடைய ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி. ஸோ அதனால் நம்ம என்னன்னு சொல்கிறோம் 2a + b அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண பரப்பளவு இருசம பக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா b/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a² - b².
சுற்றளவு ஃபார்ம்னா 2a + b, பரப்பளவு b/4 ஈக்குவல் டு √√4a² மைனஸ் b². நெக்ஸ்ட் இதனுடைய ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு எழுதி போடுறேன். ஸோ இரு சம பக்கம் முக்கோணம் அப்படின்னா 2 sides ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? 2 பக்கம் சமமாக இருக்கும். அதனுடைய சுற்றளவு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் சுற்றளவு எல்லா ஜாமெட்ரிக்கல் ஷேப்புமே ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஷேப் மட்டும் தெரிஞ்சுனா கூட அழகாக நீங்கள் இந்த பக்கம் எவ்வளோ எது ஈக்குவல் எது அன்ஈக்குவல் அப்படி நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாவே நோட்டேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்களே ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு ஹைட்டு கண்டுபிடிக்க ஃபார்முலா இருசம பக்க முக்கோணத்தின் உயரம் h ஈக்குவல் டு 1/2 √4a² மைனஸ் b². ஸோ இவ்வளோ தான் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள், அதுக்கப்புறம் சர்க்குலர் செக்டர், ஓகேங்களா, பட்டகோண பகுதி, இதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. ஓகேங்களா? ஒரு பீஸா கொடுத்துட்டு ஒரு பகுதியை கட் பண்ணி அந்த பீஸாவுடைய ஏரியா எவ்வளோ அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க, இல்லை பெரிமீட்டர் கேட்குறாங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஜாமெட்ரிக்கல் ஏதோ ஒரு ஷேப் கொடுத்துருக்கு, அதுக்கு பரப்பளவு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸ்கொயர், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் ஹாலோ சிலிண்டர்லாம் பார்ப்போம் பாருங்க, வெளிவட்டம், உள்வட்டம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். ஓகேங்களா? இந்த டோட்டல் ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு எவ்வளோ, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ட்ரையாங்கிள்லேயும் இந்த மாதிரி சர்க்கிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ மாதிரி கேட்குறாங்க கொஸ்டினில். உள் சிலிண்டர், வெளி சிலிண்டர், டயக்ராம் இந்த இடத்துல கிளியராக வரல. இதை பற்றி நம்ம ஃபார்முலா பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கிறாங்க, குரூப் 1லையும் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் போயிடலாம்.